IBC Mangai viewers எல்லாருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறது நான் உங்க பவி. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறது மூலமா நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு, அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒயிட் ரைஸை நைட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில பழைய சோறா அதை சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இது நம்ம உடம்புக்கு ரொம்ப வலிமையை கொடுக்கறதுக்கும் நல்லது. அல்சர், மூட்டு வலி, தோல் நோய் இந்த மாதிரி இருக்கிற எல்லாரும் இந்த மாதிரி பழைய சாப்பாடு சாப்பிடுறது அவங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நீரிழிவு நோய், அரிசி சாதம் அதிகமா சாப்பிடுறது மூலமா சக்கரை நோய் வர்றதாவும் அதனாலதான் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பலர் சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. நம்ம சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதுலயும் ஒயிட் ரைஸ் நல்லதுதான். ஆனா அதை நம்ம என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கறதுல தான் முக்கியமான விஷயமே இருக்கு. குக்கர்ல வேக வச்ச சாதத்தை சாப்பிட்டாதான் இந்த பிரச்சனை வரும். ஆனா நம்ம கஞ்சியை வடிச்சு அதுக்கப்புறமா சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால நீரிழிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் சாதம் வடிச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்க கஞ்சி சூடா இருக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு போட்டு பருகணும் அப்படின்னா கண்ணு எரிச்சல், பித்தம் இந்த மாதிரியான பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு அந்த கஞ்சி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீர் கட்டுப்பாடு, கஞ்சியை ஆறி போய் குடிச்சோம் அப்படின்னா வாயு ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால சூடா இருக்கும் பொழுதே அதை எடுத்துக்கணும். ஆறிடுச்சு அப்படின்னா அதை எடுத்துக்காம இருக்கிறதே நல்லது. சாதம் ஒலையில கொதிக்கும் போதே நம்ம கஞ்சியை பருகிறது ரொம்ப நல்லது. சாதத்தை மிதமான சூட்லயே சாப்பிடணும். ஆனா நம்ம சாதத்தை சில்லுன்னு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிட்டோம் அப்படின்னா கீழ்வாதம், மூட்டுவாதம்லாம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம சாப்பாடு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை எப்படி எடுத்துக்கிறோம்ன்றத பொறுத்து தான் அது நமக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணி இதோட டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IBC மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்வர்ட்ஸ்ல இது பண்ணிட்டு அது பண்ண உடனே அண்ட் அப்புறம் வந்த உடனே ஆலோவேரா ஜெல் அது யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா ஐஸ் கியூப் வச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடும். அதை வச்சுட்டு